டிடிவி தினகரனும் சசிகலாவும் பெரிய நெருக்கடி கொடுப்பதற்காக பாஜகவால் பயன்படுத்தப்படுகிறார்கள். நாளைக்கு அவங்க கூட்டணிக்கு வரலாமா அப்படின்னா வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இன்றைக்கு சசிகலாவுடைய ரோல் என்ன அப்படின்னா, நீங்க எடப்பாடியை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணி பேசுங்க. எதற்காக எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும்? நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 4 நாள் முன்னாடி நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி பேசுனீங்கன்னா, நான் அந்த பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமியை ஓரமா உட்கார வைப்பேன், அவர் வாயை திறந்து பேச முடியாது அப்படின்றது பாஜகவிடம் இருந்து வந்த சிக்னல். நீங்க அதனாலதான் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி பத்தி டிடிவி தினகரன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்க போவது நல்லதாக இருக்கட்டும் ரேஞ்சில பேசிக்கிட்டு இருந்தாரு. கலியுகத்தில் அவதரித்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரில பேசிட்டு இருந்தாரு டிடிவி தினகரன். மறப்போம், மன்னிப்போம், பயணிப்போம்ல பேசிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு அப்படியே ஒரே வாரத்துல டிடிவி தினகரன் அந்தர்பல்ட்டி அடிச்சு, நான் அதிமுகவோட கூட்டணி வைக்கவில்லை, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஏன்? அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய பொசிஷனை வீக் பண்ணணும். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட செக்மேட் தான் டிடிவி தினகரனும் சசிகலாவும். அந்த செக்மேட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தையில முன்னாடி உட்கார்ந்து இருக்க வேண்டிய எடப்பாடியை ஓரந்தள்ளி உட்கார வச்சது மட்டும் இல்லாம, சீட்டு பேரம் பேசுறதுக்காக இங்கிருந்து இவர் டெல்லிக்கு ஓடுகிறார். அந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி வீக்கான லீடராக மக்கள் மத்தியிலும் காட்ட வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய விருப்பம். ஏடிஎம்கேவே டிஎம்கேவுக்கு ஆல்டர்னேட், ஏடிஎம்கேவுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு ஏடிஎம்கே உருவாகிறதா அவன் எப்படி விரும்புவான்? அதுக்குதான் ஏற்கனவே ஆள நியமிச்சிட்டானே பனையூர்ல, அவன் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானே, அதிமுகவை ஸ்தம்பிக்க வைப்பதற்கான வேலையை. அப்போ ஓபிஎஸ் எதுக்கு, செங்கோட்டையன் எதுக்கு? அப்ப செங்கோட்டையனுக்கு என்ன டாஸ்க்? நீ அங்க பேர் ஓபிஎஸ் பாக்குறாரு, நமக்கு இங்க ரோலே இல்ல, நம்ம தாய்க்கழகம் போயிட வேண்டியதான் அப்படின்னு அவர் திரும்புறாரு. வைத்திலிங்கம் பாக்குறாரு, தாய்க்கழகம் போயிட்டாரு. அதே போல மனோஜ் பாண்டியன் பாக்குறாரு, தாய்க்கழகம் திரும்பிட்டாரு. தாய்க்கழகம் திரும்பியவர்களுக்கு இன்றைக்கு நீங்க சமூக வலைதளத்தை மட்டும் எடுத்துங்க, களத்து நிலவரம் எலெக்ஷன்ல தான் தெரியும். சமூக வலைதளத்தை மட்டும் எடுத்துங்க, இவங்க மீதான பெர்செப்ஷன் எப்படி மாறி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பெர்செப்ஷன் 4 நாளுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, இந்த 4 நாள்ல என்னவா மாறி இருக்குன்றதை மட்டும் எடுத்து பாருங்க. இது ஏதோ திமுக பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல. திமுக காரன் பல பேர் லோக்கல்ல ஓபிஎஸ் எல்லாம் எதுக்கு பாண்டு, ஆனா பொதுஜனம் பரவாயில்ல, ஓபிஎஸ் ஏதோ ஒண்ணு சொல்ல விரும்புறாரு, ஓபிஎஸ் ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறாரு, இங்க சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்றத பாசிட்டிவா தான் பாக்குறாங்க, கூடுதல் பலமாக தான் பார்க்கிறாங்க. குறிப்பா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்து பிரதிநிதிகள், பரவாயில்ல நம்ம கட்சியை சேர்ந்த ஒருத்தர் 3 தடவை முதலமைச்சரா இருந்தாரு, எங்க சேர்த்துக்குவாங்கன்னு பார்த்தா சேர்த்துக்கிட்டாங்களேப்பா, சேர்த்துக்கிட்டு நல்ல மரியாதை கொடுக்குறாங்களேப்பா அப்படின்னு நல்ல செல்வாக்கோட வளர்ந்த தலைவராக இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் ப்ரொஜெக்ட் ஆகுறாருல. இந்த ப்ரொஜெக்ஷன் எடப்பாடிக்கு இருக்குதா அப்படின்னா, எடப்பாடி இன்னும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார், இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ பாஜகவினுடைய காய் நகர்த்தல்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் எடப்பாடியை வெவ்வேறு வகையில நெருக்கி இப்ப பாட்டில் நெக் பாயிண்ட்ல நிக்குது. இதுல இருந்து செதறி வெளியே போனா பாட்டில இருந்து விழுந்துட வேண்டியதுதான்.